எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக ரெடி பண்ண போகிறது கிரில் ஃபிஷ் கறி. இது சாதம் கூட மேட்ச் ஆகும். இருந்தாலும் அப்பம், தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பிரெட் இது கூட இருந்தால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நான் இங்கே 4 மீடியம் சைஸ் கரிமீன் எடுத்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு இருக்குது. கரிமீனே வேணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற கட்டியாக இருக்கிற எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். மீனில் கொஞ்சம் நேரம் மசாலா தடவி விட வேண்டியது இருக்குது. அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர், நட்மெக் பவுடர் உங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை அப்படின்னா முழுசாக இருக்கிற ஜாதிக்காய் எடுத்து இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஜாதிக்காய் பவுடர் சேர்க்கிறது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டியாக இருக்கிற ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை, நல்லா கரெக்டாக இருக்கிற கட்டியாக இருக்கிற ஒரு பேஸ்ட்டு. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச மீன் போட்டு இதே மாதிரி நல்லா மசாலா தேய்ச்சி விட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் தான் நல்லாயிருக்கும், எண்ணெய் கம்மியாக போதும். அதனால் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் நம்ம இது ஃபுல்லாக வறுக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி இருக்குது. நல்லா சூடானதுக்கப்புறம் மீன் இதில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுக்கணுன்ட்டு இல்லை, ஒரு சைடு 2 நிமிஷம் வேக வச்சா போதும் மீடியம் லோ ஃப்ளேமில். அடுத்த சைடும் அதே மாதிரி திருப்பி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுட்டா போதும். இந்த ஃபிஷ் கறி 3 ஸ்டெப்பாக தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு நம்ம செய்யறது இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான். உங்களுக்கு இந்த குழம்புக்கு சுத்தமாக எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்தால் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக செகண்ட் ஸ்டெப்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம இதுக்கு அடுத்தது செய்யும்போது சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம மீன் பாதி வெந்திருக்கு. ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, பாதி தான் வெந்து கிடைக்கணும். இது ஒரு பிளேட்டில் ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப். ஒரு கிரில் பேன் சூடு பண்ணிக்கோங்க. கிரில் பேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற பேனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லைன்ஸ் மட்டும்தான் விடாமல் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. முதல்ல நம்ம இந்த மீன் வறுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் அதில் ஒட்டி இருக்குது, அது போதும். நம்ம கிரில் பண்ணும்போது இதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா அமர்த்தி விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதே மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவாங்க, மலையாளத்தில் சுட்டெடுக்கு அப்படின்னு சொல்ல, தமிழில் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருகி இந்த புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மீன் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே இதுதான் முன்னாடி நான் சொன்னேன், உங்களுக்கு எண்ணெய் சுத்தமாக வேண்டாம் அப்படின்னா அந்த மசாலாவில் நல்லா தேய்ச்சி விட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படியே எண்ணெய் இல்லாமல் டைரெக்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி செய்யும்போது சீக்கிரம் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எண்ணெய் இல்லாததுனால. அதனால் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி கிரில் பேனில் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகி கிடச்சிடும். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருக்கு. மீன் மாற்றி வச்சுக்கோங்க. முன்னாடி எடுத்து வச்சு அதே பிளேட்டில் மீன் மாற்றி வச்சுருக்கு. அந்த கிரில் பேனில் வச்சு நல்லா அமர்த்தி ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால தான் அந்த கிரில் பேனோட அந்த லைன் மீனுக்கு மேலே வந்திருக்கு. அடுத்தது நம்ம கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கறி செய்யறதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு மண் பாத்திரம் தான். இந்த பாத்திரம் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது மண் பாத்திரம் எப்படி குக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ இது புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இது குழம்புக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி தான் முதல்ல இதில் குழம்பு வைக்க போகிற கிரில் ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிராம்பு இடித்தது சேர்த்துருக்கு. கூடவே 1/2 இன்ச்சு சைஸுக்கு பட்டை, அதுவும் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா டேஸ்ட்டுக்காக இது 2 மட்டும் போதும்.
மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. வதக்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 5 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருகி போகாமல் தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரம் தான் எடுக்கிற அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சின்ன பீஸை கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கு. பச்சை மணம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், தின்னாக இருக்கிற தேங்காய் பால் தான் இது, செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால் தான். முதல்ல கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 1/2 கப்புன்னு எடுத்து மாற்றி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் வந்த தேங்காயிலிருந்து தான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கு. இந்த கறி நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் செய்கிறேன். அதனால தான் முதல்ல மீன் வறுக்கும் போதும் தாளிக்கும் போதும் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோ அப்படின்னு சொன்னேன். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது இதே மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மீனுக்கான உப்பு நம்ம மீன் வறுக்கும்போது சேர்த்துருக்கு. இப்போ இந்த குழம்புக்கான உப்பு மட்டும் இதில் சேர்த்தா போதும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச மீன் அது இதுக்குள்ளே மெதுவாக சேர்த்துக்கோங்க. இது இப்போ 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த கறி நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது. இந்த மீன் தேங்காய் பால்குள்ளே மெதுவாக அமர்த்தி விட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் தான் கொதிக்க விடணும். அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே இது திக்காகலை அப்படின்னா தீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கிரேவி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த கறியில் தக்காளி, புளி எதுவுமே நம்ம சேர்த்து கொடுக்கல. அது இந்த குழம்புக்கு தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாலே ரொம்ப ரிச்சாக இருக்கிற ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கிற ஒரு குழம்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த மீனோட கலர்லாம் தேங்காய் பால் இறங்கி அது ஒரு லைட் ஆரஞ்சு கலராக மாற ஆரம்பிச்சிருக்கு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் மட்டும் உப்பு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் திருப்பி போட்டுக்கோங்க. மீன் ஆல்ரெடி வெந்தது தான். அந்த தேங்காய் பாலுக்குள்ளே இந்த மீன் நல்லா ஊறி கிடச்சா மட்டும் போதும். அதுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் தாராளமாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கறிவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இனி இதில் கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது சேர்த்ததுக்கப்புறம் கறி கொதிக்கக்கூடாது. இந்த மண் சட்டி தான் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால தீ ஆஃப் பண்ணாலும் இது கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். அதனால நான் இது முன்னாடி தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு கிரில்டு ஃபிஷ் கறியோட ரெசிபி தான் இது. உங்களுக்கு இந்த ரெசிபியை பற்றி தெரியல, இது உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.